அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் புதியில் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்ட யோகமான காலகட்டம், ஆட்சி பெறப்போகும்ன்ற ஒரு உச்ச கிரகத்தாலும் மற்றும் மிக முக்கியமான முறையில் நவ கிரகத்தினுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சமடைவதாலும் கிடைக்கப் போகின்ற பலனத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாக செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுடைய நேரடி பார்வையில் தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. ஏன்னா மிதுன ராசியில் குருவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும். குரு பகவான் ஜூன் மாதம் வரை உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கப்படுறாரு, கவலை இல்லை. மூல நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. நட்சத்திராதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது நல்லது. இந்த வருடம் முழுவதுமே அந்த கேது அங்கே தான் இருப்பார். ஸோ நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு உச்சம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைத்து தீரும் இந்த வருடம். இந்த ஒரு நேரத்தில் சூரியன் மேசராசியில் சித்திரை மாதம் முழுவதும் உச்சமும், அடுத்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சியும் இருக்கிறாங்க. ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் ஆட்சி. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன? 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். மேலும் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 2, அது ராகு மற்றும் கேது. அந்த கேதுவான் தான் உங்கள் நட்சத்திராதிபதி. அவர் 9இல் அமர்ந்திருக்கும்போது அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான, அதாவது சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் அடைந்திருக்கிறார். அப்போது போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் சூரியன் பகவான் மூலமாக 5ஆம் வீட்டின் வழியாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதிலும் குறிப்பிட்டு என்னென்ன கிடைக்கப் போகுது அப்படின்னா, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பல வருட போராட்டம், பல வருடமாக கனவாக இருக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. அந்த கவர்மெண்ட் வேலை நிச்சயம் கிடைச்சிடும். அரசு வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையிலே உண்டு. அதுவும் குறிப்பிட்டு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அந்த அறிகுறிகள் அதிகமாக தென்படும். அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி வரணும், தொடர்ந்து அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க வழியில் கஜானா, அதாவது அரசாங்க வழியில் ஒரு லோனோ பணமோ பணம் பட்டுவாடோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியல் பதவி போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கும் யோகங்கள் உண்டு. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திடீரென வெளிநாடு யோக வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பூர்வீக சொத்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இல்லை அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இல்லை லாட்டரி டிக்கெட் விழுகிறது, இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மேலும் புத்திர பாக்கியம் நிச்சயமாக இருக்குதுங்க. குழந்தை பாக்கிய தடைகள் வந்து அது நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? 6ல் சுக்கிரன் ஆச்சு. 6ஆம் வீடு எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடிய வீடு. அப்போது புதிய கடன் உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அந்த கடன் கல்யாணத்துக்கு அல்லது கட்டிய வீடு சொத்து போன்ற விஷயத்தை வாங்குவதற்காக அந்த கடனானது ஏற்படும். 2 வீலர் வண்டி வாகனம் கடன் வாங்கினாலும் வாங்கிடுவீங்க. அப்போது சுகத்திற்காக, அதாவது ஒரு சந்தோஷமான சுகத்திற்காக கார், வண்டி வாகனம், சுபகாரியம் சொல்லக்கூடிய திருமணம் போன்ற காரியத்திற்காக கடன், இப்படிப்பட்ட கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அத்தை மற்றும் மாமியார் வீட்டு வழிகளில் சில பிரச்சனைகள் உருவாகும், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. சுகர் கம்ப்ளைண்ட்டு, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மேலும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம், காதலால் பிரச்சனை ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் யாருடைய காதலால் கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகும். உங்கள் காதல் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல், இப்படி காதல்ன்ற விவகாரத்தால் பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். மேலும் உங்களை தனுசிற்கு 11ஆம் வீடான துலாம் ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் அதிபதி 11க்குரியவன் 6இல் ஆட்சி பெற்று அமர்ந்தால் நிச்சயம் வேலையில் வருமானம் கூடும், சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் விநாயகப் பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அருகம்புல் மாலை சாற்றி வணங்குங்கள், மிகப்பெரிய அளவு நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலங்க தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.